ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா விசஸ் ஆப்கான் இவங்க 2 பேருக்கும் இடையான முதல் T20 மேட்ச் இன்னைக்கு இந்திய நேரப்படி 7 மணிக்கு மொகாலி மைதானத்தில் நடக்க போகுது. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள இந்த இரண்டோடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது, வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்திய அணியை பிடிக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமாண்டில் இந்தியன் கமாண்டில் லீவ் பண்ணுங்க. ஸோ இந்திய விசஸ் ஆப்கான் இவங்க 2 பேருக்கும் இடையான 3 T20 போட்டி கொண்ட சீரீஸ் இந்தியாவில் நடக்க போகுது. ஸோ இதில் முதல் T20 மேட்ச் இன்னைக்கு இந்திய நேரப்படி 7 மணி மொகாலியில் நடக்க போகுது. ஸோ முதல்ல நம்ம இந்தியாவுடைய பிளேயிங் லெவனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆப்கான் அணியுடைய பிளேயிங் லெவன் அதனுடைய பலம் பலவீனத்தை பார்ப்போம். ஆப்கான் அணியோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ரஹமனுல்லா குர்பாஜி விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா ஓப்பனிங் வீரராக விளையாடுவார். இவர் ஐபிஎல்லே அதிரடியாக விளையாண்டார். தற்போது சூப்பரான ஃபார்ம்ல இருக்கார். அடுத்த நாடுல ஹர்ஜதுல்லா ஜிர்ஜாய் விளையாடுவாங்க. அடுத்த நாடுல இப்ராஹிம் அதனுடைய கேப்டனா பிளேயிங் லெவலில் விளையாடுவாங்க. அடுத்த நாடுல அந்த அணியை சேர்ந்த அஜ்மலுல்லா உமர்ஜாய் விளையாடுவாங்க. அடுத்த நாடுல கரீம் விளையாடுவாங்க. அடுத்த நாடுல நஜிபுல்லா விளையாடுவாங்க. அடுத்த நாடுல முகமது நபி விளையாடுவாங்க. அடுத்த நாடுல நூர் அகமது விளையாடுவாங்க. அடுத்த நாடுல முஜிபுர் ரஹ்மான் விளையாடுவாங்க. ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்ல அந்த அணியை சேர்ந்த நபின் உல்ஹக் மற்றும் ஃபருக்கி விளையாடுவாங்க. இதுதான் ஆப்கான் அணியுடைய பிளேயிங் லெவனா முதல் T20 மேட்ச்ல பார்க்கப்படுது. ஆப்கான் அணியை பொறுத்துள்ள தரமான பேட்டிங், தரமான பந்துவீச்சு அட்டாக் வச்சிருக்காங்க. ஆனா அந்த அணியை சேர்ந்த ரஷித் கான் இந்த மேட்ச்ல இன்ஜுரி காரணமா இடம்பெறல. இதனால அது அந்த அணியுடைய பின்னடைவே பார்க்கப்படுது. இந்தியா வீழ்த்தோன்னா ஆப்கான் அணி கண்டிப்பா பேட்டிங்ல 200 ரன்களுக்கு மேல அடிக்கணும். அதே போல பந்துவீச்சுல இந்தியாவை 150 ரன்குள்ள சுருட்டணும். அப்பதான் இந்த மேட்ச்ல ஆப்கான் அணி வெற்றி பெற முடியும். அடுத்ததா இந்திய அணியுடைய பிளேயிங் லெவனை பார்ப்போம். இந்தியாவில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா, எஸ்எஸ்ஜி ஜெய்ஸ்வால் தான் விளையாட போறாங்கன்னு கோச்சே சொல்லிட்டார். ஸோ மூன்றாவது நாடுல விராட் கோலி விளையாட மாட்டார். அவர் முதல் T20 மேட்ச்ல இருந்து விலகியிருக்கார். இதனால சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா மூன்றாவது நாடுல விளையாடுவாங்க. அடுத்த நாடுல திலக் வர்மா விளையாடுவாங்க. அடுத்த நாடுல தூபே விளையாடுவாங்க. பினிஷிங் அட்டாக்ல ரிங்கு சிங் விளையாடுவாங்க. ஆல்ரவுண்டர் அட்டாக்ல அக்சர் பட்டேல் விளையாடுவாங்க. பியூஷ் பன்பலோரா, குல்தீப் யாதவ் அணியில இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்ல ஹர்தீப் சிங், முகேஷ் குமார் மற்றும் ஆவேஸ் கான் விளையாடுவாங்க. இதுதான் இந்தியனுடைய பிளேயிங் லெவனா முதல் T20 மேட்ச்ல பார்க்கப்படுது. இந்திய அணியை பொறுத்தவரை தரமான பேட்டிங், பந்துவீச்சு அட்டாக் வச்சிருக்காங்க. ரோஹித் சர்மா மீண்டும் கேப்டனா அணிக்குள்ள வந்திருக்கிறது இந்திய அணிக்கு கூடுதல் பலமா பார்க்கப்படுது. மேலும் இந்திய அணியில ரோஹித் சர்மா, எஸ்எஸ்ஜி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, தூபே, ரிங்கு சிங்னு தரமான பேட்டிங் அட்டாக் வச்சிருக்காங்க. கண்டிப்பா ஆப்கானுக்கு எதிராக இந்த பேட்டிங் அட்டாக் 200 ரன்களுக்கு மேல அசால்ட்டா அடிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த போட்டியை பொறுத்துள்ள இந்திய அணி சிறந்த முறையில் பேட்டிங், பந்து வீசினாலே ஆப்கான் அணியை வீழ்த்த முடியும். இந்திய அணி டாஸ் வெற்றி பெற்றா பேட்டிங் அடி ஒரு 200 ரன்களுக்கு மேலே அடிக்க பார்ப்பாங்க. ஒருவேளை முதல்ல பந்து வீசினா ஆப்கானை 120லேருந்து 150 ரன்குள்ள சுருட்டி சேசிங்கில் வெற்றி பெற பார்ப்பாங்க. இந்த போட்டியை பொறுத்தவரை இந்திய அணி வெற்றி பெற 80%, ஆப்கான் வெற்றி பெற 20% வாய்ப்பு இருக்கிறதா கணிக்கப்படுது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இன்னைக்கு நடக்க போகிற முதல் T20 மேட்ச்சில் இந்திய அணி ஈஸியாக ஜெயிக்குமா, இல்லை ஆப்கான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இதில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.